ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக டாக்ஸிக் லவ்வோட ஃபைனல் பார்ட்டை நான் ஹிட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களை அப்பெல்லாம் நான் பேசுகிற பட்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சேன். ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்க மாட்டேங்கிற, அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு டென்ஷன் ஆகி என் கூட இருக்க உனக்கு பிடிக்கலன்னா தாராளமாக நீ உன் ஹவுஸை பட்டு போகலாம். என்ன என்ன சொன்ன? என்னடா சொன்ன நீ? அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஷர்ட்டை கிரிப்பை பிடிக்கிறாரு. ஹவுஸை விட்டு வெளியே போகணுமா நான்? ஹவுஸை விட்டு வெளியே போகணும்ல? இவ்வளவுடா உன்னோட லவ். சொல்லிட்டல, ஹவுஸை விட்டு வெளியே போன்ட்டல. இதுக்கிட்ட என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியா? ஓகே ஓகே, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நேராக ரூமை பட்டு போனா ஜின்னுடா டே சொன்னா கேள்டா, நீ என்ன டென்ஷன் ஆகுற? ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிற? அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணா சுகாவா டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்புனோம். இந்த மாதிரி ரூம்கிட்ட போனவர் அப்போ கூட ஜங்குக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாட, நான் அந்த ஒர்க்குக்கு போகலன்னுங்கிற மாதிரி டேட்டை சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டான். கோவம் வந்துருவாரு. ஆனால் போனால் போயிட்டு போகிறானுங்கிற மாதிரி ஹவுஸை விட்டு வெளியே போகிறது பாட்டு அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே உட்காந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? நான் என் லைஃப்பில் ரொம்ப ஃப்ரீயாக தானே இருந்தேன். என் லைஃப்குள்ளே தேவையில்லாமல் என்றாகி எனக்குள்ளே ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு நான் அவனுக்கு இம்பார்ட்டனே இல்லைல்ல. இம்பார்ட்டனே இல்லாத என்ன ஏன் அவன் லைஃப்பில் என்றாக்குன்னா என் லைஃபே போச்சு. எனக்கு இந்த பிளேஸில் கொஞ்சம் கூட அவன் ரெஸ்பெக்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறான். எல்லாமே போச்சு. நான் தேவையில்லாமல் திங்க் பண்ணி என்னை லைஃப்குள்ளெல்லாம் என்ட்ராகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னை வேண்டான்னா விட்டுட்டு போன்னு சொல்லிட்டானுங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னலாக அழுறாரு. இந்த மாதிரி அழுறது பார்க்க சொல்ல ஜினுக்கும் சரி ஆரம்புக்கும் சரி ரொம்ப ஒரு மாதிரி பேனானா ஒர்க்குக்கு கிளம்புனட்டே தான் நேராக ரூமுக்குள்ள என்ட்ராகி டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி லாக் பண்ணதை பட்டுட்டு நம்ம ஜின்னு ஷாக் ஆகி ஜிமினாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லவும் ஜிமினா நேராக ஹவுஸ்க்கு வர்றாரு. ஜங்குக்கு நேராக அதர் சிட்டிக்கே போயிட்டாரு. ஜிமினா கரெக்டாக அட்டையோட ரூம்குள்ள என்ட்ராகி அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ண அட்டையை லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி லக்கேஜை பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறத ஜிமினா ஷாக் ஆகி நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒன்றும் இல்லை, என்னோடய திங்ஸஸை பேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இந்த வேடை ஜின்னு கேட்டு ஷாக் ஆகி நேராக பெட்ரூம்குள்ள என்ட்ராகி மொத்த திங்ஸுமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கிட்ட பார்க்குறாரு. என்ன ஆச்சுட்டு? ஒரு சின்ன ஃபைட்டு. அவன் ஏதோ கோவட்டெல்லாம் பேசிட்டான். உனக்கிட்ட அவனை பற்றி தெரியும்ல, கோவட்டெல்லாம் அவன் என்ன பேசுவான் கேட்டு பேசுவானுங்கிறது அவனுக்கே தெரியாதுன்ட்டு நீ ஏன் இந்த மாதிரி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? லக்கேஜ் எல்லாத்தையும் எதுக்கு பேக் பண்ணுற? எங்கே பாருங்க ஹயாங், நான் உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ண வரல. உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக இருக்குது. உங்கள் லைஃப்பில் நான் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண வரலாம். அதனால் நீங்கள் என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் இருந்தால் எனக்கு அது போடும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜங்குக்கு என்ன மாதிரி கோப்பப்பட்டா எனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணபடி லக்கேஜ் எல்லாம் ஹேண்ட்ஸில் எடுத்துட்டாரு. சரிவா ஜிமின், ஏதோ நீ வந்துட்ட, நான் வேறு டாக்ஸி புக் பண்ணிட்டேன், ஹவுஸுக்கு கிளம்பணுமோ நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி லக்கேஜ் எடுத்தபடியே கிளம்புனா ஜிமினாடா ஏன்டா அவசரப்படுறேன்? என்னடா அவசரப்படுறேனுங்கிறேன்? எல்லாத்தையும் திங்க் பண்ணி தான் பண்ணேன், கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சிலவும் ஜிமினா டேட்டை பேச ட்ரை பண்ணுறாரு. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா, ஏதோ ஒரு கோவத்தில் என் கூட இருக்கதா இருந்தால் இரு, இல்லைன்னா ஹவுஸை விட்டு வெளியே போகணும் அவன் சொல்லிடுவான். நான் கேட்டுக்கிட்டு இந்த ஹவுஸ்லேயே இருக்கணுமா? நான் எதுக்கிட்ட அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்? அவன் தான் நான் வேண்டவே வேண்டாம், அவன் ஒர்க்கு தான் அவ்வளோ லவ் பண்ணுறானா. எங்களுக்கெல்லாம் இப்போ எங்கள் ஒர்க்கு மேலே லவ்வே கிடையாது, எங்கள் ஃபீலிங்ஸ்க்கு மேலே லவ்வே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவனுக்காக நான் எல்லாத்தையும் மொத்தமாக சேஞ்ச் பண்ணி அவன் லைஃபுக்குள்ளே நான் மூவ் ஆனானா அசால்ட்டா என்ன என் கூட இருக்க பிடிக்கலன்னா மூவ் ஆனாக்கு. ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை.
இப்போவே நான் மூவ் ஆன் ஆகுறடா எனக்கு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ண பொசிஷனில் நீ வண்டாவா வராட்டா போ இல் நீ வந்தா நான் உன்னோட காரில் வருவேன் இல்லை நான் டாக்ஸியில் போயிருவேனுங்கிற மாதிரி டே வேகமாக ஹாலுக்கு லக்கேஜோடு வரதை பார்த்துட்டு ஆரமோட பேரண்ட்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே அங்கே எட்டுக்கிட்ட இவ்வளோ கோவப்படுறேன் நாங்கள் வந்துட்டு ஜொங்க கொண்டுட்டுக்கப்புறம் பேசுகிறோம்டா அப்படிங்கிற மாதிரி கிட்ட எல்லாருமே பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் யார் பேசுகிறதும் கேட்கவே இல்லை. லக்கேஜெல்லாம் கூட நம்ம பிடிக்கிறாரு. வேண்டாம் வேண்டாம்ங்கிற மாதிரி பேசுனா லக்கேஜை தந்தா நான் லக்கேஜோடு போவேன், இல்லாட்டி லக்கேஜ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு இல்லாட்டி இங்கேயே போட்டு போயிடுவேனுங்கிற மாதிரி ஆரம்பிட்டு பாட்டுட்டு லக்கேஜ் எப்படி விட்டா வந்துட்டு இங்கேருந்து அவரோட ஹவுஸுக்கு கிளம்பி போயிட்டாரு. இந்த மாதிரி போனால் ஜிமினாட்டா நம்ம சேஃபாக அவரோட ஹவுஸ்க்கும் கூட்டிகிட்டு போவார். எங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம ஜேகே சைட்டை தான் காட்டுது. ஜேகே கரெக்டாக அதர் சிட்டிக்கே வந்துட்டார். அதர் சிட்டியில் ஒரு ஹோட்டலில் தான் இப்போ இருக்கிறாங்க. ஃபுட்டை சாப்பிட்டபடியே நம்ம இனி எப்படி அந்த கிளப்புக்குள்ளே போகிறோம், எப்படி அந்த பசங்களை பிடிக்க போகிறோங்கிற மாதிரி 2 பேரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பேசினபடியே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா டைம் கரெக்டாக நைட் ஆயிடுச்சு. நைட் 8 o'clock ஆயிடுச்சு. இப்போ அந்த கிளப்புக்குள்ளே தான் நம்ம சுகாவும் ஜொங்குக்குமே 2 பேருமே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு அந்த கிளப்பு முழுக்க உள்ள மொத்த பர்சன்ஸுமே மாஃபியாஸ் மட்டும்தான். மாஃபியாஸ் அண்ட் கேங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாரும் அந்த பிளேஸில் மொத்தமாக அரேஞ்ச் ஆகிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பேரும் மொத்தமாக அரேஞ்ச் ஆகிருக்கிற அந்த பிளேஸுக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜேக்கியும் சுகாவும் என்ட்ராகி நார்மலாக ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸில் உட்காந்துருந்து 2 பேருமே ட்ரிங்க் பண்ணபடி பிளானை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலான்ங்கிற மாதிரி ரொம்ப அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி அந்த மாஃபியா ஹெட்டை தானே பிடிக்க வந்துருக்காங்க. அந்த ஹெட்டு எப்பண்டா உள்ளே என்ட்ராகணுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த ஹெட்டுமே உள்ளே என்ட்ராகிறான். உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை சுகாவும் சரி நம்ம ஜொங்குக்கும் சரி 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற பர்சன்ஸே மொத்த மாஃபியாஸ் தான். அவன் உள்ளே என்ட்ராக சொல்லி அவன் கூட கிட்டத்தட்ட பாடிகார்ட்ஸ் நிறைய பர்சன்ஸோடு தான் நேராக உள்ளே என்ட்ராகிறான்ற ஒரு குட்டி ஸ்டேஜ் மாதிரி அவன் இருக்கிறதுக்காக அந்த பிளேஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸில் அவனுக்குன்னு ஒரு சீட் இருக்கும்ல, அந்த சீட்டில் உட்காந்துருந்தான். அந்த ஸ்டேஜை சுற்றி மொத்தமாக நம்ம அந்த மாஃபியா ஹெட்டோட பாடிகார்ட்ஸ் ரவுண்ட் அப் பண்ணபடி கன்னை கோல் பண்ணபடி நிற்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சுகாவுக்கும் ஜொங்குக்கும் லைட்டாக ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுது. என்னடா அவன் ஏதோ கொஞ்சம் நார்மலாக வருவான், இங்கே ஏதோ மீட்டிங் மாதிரி பேசுவாங்க, அப்புறம் இதே பிளேஸில் அவனை கில் பண்ணிட்டு போயிடலாம், இல்லாட்டி அவனோட டான்ஸில் ஹேண்ட்கப் போட்டு கூட்டி போயிடலான்னு நினச்சான். இது என்னடா இத்தனை பர்சன்ஸ் அவனை சுற்றி நிற்கிறாங்க, இவங்கள கிராஸ் பண்ணி அவங்ககிட்ட போகிறதே கஷ்டம், இவங்கள தாண்டி எப்படிடா அவங்ககிட்ட போகிறதுங்கிற மாரி சுகா புலாம ஆரம்பித்தான். இப்போ அப்படியே அந்த மாஃபியா கிட்ட எழுந்து நிறைய ஸ்பீச்லாம் பேசிட்டு நம்ம ஹெட்டு தான் இந்த பிளேஸில் உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கூட வச்சுருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம சுகாவையும் ஜொங்குக்கையும் பாயிண்ட் பண்ணவும் அந்த பிளேஸ்க்குள்ளே எல்லா பர்சன்ஸுமே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணபடி சேராக பண்ணபடி நம்ம ஜொங்குக்கையும் சுகாவையும் நோட் பண்ணோம். ஜொங்குக்கு சுகாவும் ஷாக் ஆகி என்னடா நம்மளை பாட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஷாக்கானா என்ன ஜொங்குக்கு போடும் மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணிடு, நீ தான் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சன் பேசுகிறத கேட்டு ஜொங்கு கூட ஃபேஸில் இருக்க மாஸ்க்கை ரிமூவ் பண்ணால் சுகவுமே அவரோட ஃபேஸில் கவர் பண்ணிட்டு இருந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிடுவார். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு எனக்கு தெரியும்டா நீ இந்த பிளேஸ்க்கு வருவேன்ட்டு, ஒன்றை இந்த பிளேஸில் மொத்தமாக லாக் பண்ணதான் மொத்த மாஃபியா பர்சன்ட் இந்த பிளேஸ்க்கே நான் வர வச்சேன். இது மீட்டிங் டீல் கிடையாது, என்னோட எனிமிக்கு எண்டிங் டேட்டு. உன்னை இந்த பிளேஸில் இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி கில் பண்ணணுங்கிறதுக்காகட்டான் உன்னை இந்த பிளேஸ்க்கே வர வச்சேன் தெரியுமா. இத்தனை பர்சன்ஸுக்கு நான் ஹெட்டாக இருக்கிறேன், இந்த மாஃபியா வேர்ல்டோட கிங்காக இருக்கிறேன். ஆனால் என் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி சிங்கிள் பர்சண்டாக இருந்து என்னோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஏன் முன்னையே பயமே இல்லாமல் நிற்கிறேன். உன்னை சுற்றி இத்தனை மாஃபியா கேங்ஸ்டர்ஸ் இருக்க சொல்லியும் பயம் இல்லையாடா, சிங்கிளாக போகிறோமே செத்துருவோனுங்கிற திங்கிங்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான மாஃபியா கேட்டு பேசினபடியே ஸ்டேஜில் இருந்து ஜேகே நோட் பண்ணால் ஜேகே சுகாவை நோட் பண்ணால் என்னையண்டா பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சுகா ஜேகே நோட் பண்ணால் இப்போ என்ன பண்ணான்னுங்கிறான். இந்த மாதிரி பிளேஸுக்கு வரேன்னா அதுக்குன்னு 10-15% எங்கே கூட்டிகிட்டு வர முடியும்,
சிங்கிளாடா வர முடியும், சிங்கிளாக வந்தாட்டன்னா நானும் தப்பிக்க முடியும், உன்னை ஏன் கில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி பேசுனா, ஏன்டா டேய் சுட்டி இவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரிடா பேசுகிற, எதையாவது பேசுங்கிறது தப்பிக்கிறத பற்றி யோசிடா அப்படிங்கிற மாதிரி சுகா என்ன மாதிரி சொன்னால் நீ வாய மூடுற, வந்துட்டோம், அவனை கீல் பண்ணாமல் இங்கிருந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவன் நம்மளை கீல் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாரி சொல்லி நோட் பண்ணோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி ஸ்மோக் பரவுற மாதிரி ஒரு திங்ஸ் இருக்குது. அதோட பின்னை எடுத்துகிட்டு விட்டால் அந்த பிளேஸ் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்மோக் ஆகுது. இந்த மாதிரி ஸ்மோக் ஆன அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற மாஃபியா பர்சன்ஸ் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கன் ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கன் ஷூட் பண்ணால் நம்ம சுகாவும் சரி நம்ம ஜங்குக்கும் சரி ஒரு பிளேஸில் அமைதியாக உட்காந்துருந்து கன்னில் புல்லட்ஸாக ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்டா டே ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ கூலாக புல்லட்ஸில் கன்னில் புல்லட்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி கேட்கவும், அடிக்க என்னடா பண்ண சொல்ல, நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கை அவனுங்களே பண்ணிக்கிறானுங்க, ஃப்ரீயாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கண்ணை மட்டுட்டையும் ரோல் பண்ணபடி புல்லட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணபடி நம்ம ஜங்கு கம்பி லைட்டாக எழுந்துக்கிட்டா அந்த நிறைய ஸ்மோக்காக இருந்துச்சுல, அதில் கொஞ்சம் ஸ்மோக் அப்படியே ஃபுல்லாக மறைஞ்சாம். பாடிக்கு பாடி பர்சன்ஸ் டெட் ஆகிட்டாங்க. இந்த மூமெண்ட்டை போட்டுட்டு ஜேகேக்கு ஒரே சிரிப்பு. ஐயோ மாஃபியா ஹெட்டு என்ன கில் பண்ணையா, உன்னோட பாடி கார்ட்ஸு உன்னோட மாஃபியா கேங்ஸ்டர்ஸு ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஷூட் பண்ணாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமே, இந்த ஸ்மோக்கெலாம் எண்டானதுக்கப்புறம் என்ன கில் பண்ணியிருக்கலாமே, அவசரப்பட்டு இப்படி எல்லாரும் ஹேண்ட்ஸ்லேயும் கன் இருக்குது நாங்களே ஷூட் பண்ணுவோன்னு ஷூட் பண்ணியிருக்கானுவன்ட்டு அங்கே இருந்த நிறைய பர்சன்ஸ் டெட்டானது, ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஷூட் பண்ண மாட்டல, நிறைய பர்சன்ட் டெட்டானதை போயிட்டு நான் ஒன்றை மட்டும்தாண்டா போட்டுட்டுல வந்தேன், ஆனால் ஓ மூலியமா இத்தனை பர்சன்ட் டெட் ஆகவங்கன்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பர்சன்ட் கிட்ட வேண்டாம். ஏன்னா இந்த பிளேஸில் ஒரு 15% இருப்பாங்க. 15% இருக்கிறத பாட்டு நம்ம சுகாடாம் டைலாக் பேசுகிறதாலும் கரெக்டாக பேசுடா, 15% இருக்காங்கடா, 15% கூட எப்படிடா ஃபைட் பண்ணுறாடு, கன்னை வச்சுட்டான் ஃபைட் பண்ணிட்டான் தீரணும், தப்பிக்கணும்ல, டே ஜங்குக்கோ சும்மா அடே சொல்லாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன மோடி பாட்டுடலாமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இப்போ 2 பக்கமும் கன்ஷூட் ஆகிடு. ஜங்குக்கும் சரி சுகாவும் சரி ஒரு பிளேஸில் மறைஞ்சினபடி இங்கே இருக்கிற பர்சன்ஸை ஷூட் பண்ணுறாங்க, அங்கே இருக்க பர்சன்ஸை ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ணால் அந்த கன்று எண்டானதோட அங்கே நிறைய பர்சன்ஸ் டெட் ஆகி கிடப்பாங்களே, அவங்களோட ஒவ்வொரு கன்னையும் எடுத்தபடி அடியும் ஷூட் பண்ணபடி ஜங்குக்கு சுகர் 2 பேருமே மறைஞ்சு நின்று அட்டாக் பண்ணி பாடிக்கு பாடி கார்ட்ஸை கில் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கில் பண்ண மூமெண்ட்டுக்கு அந்த ஹெட்டு தான் மற்ற இருக்கிற பாடி கார்ட்ஸை தன்னை சுற்றி மற்ற இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே தன்னை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணபடி ஆர்டர் போடவும், இந்த பர்சன்ஸ் இப்படி சுற்றி வளைச்சபடி கன்னை ரோல் பண்ணபடி இருக்கிற மூமெண்ட்டை சுகா ஜங்குக்குமே கொஞ்சம் தூரத்தில் ஆப்போசிட்டாக தான் நின்று நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு முதல்ல நான் உள்ள என்ட்ராகிறேன், அப்போ நீ போனுங்கிற மாரி ஏதோ அவங்க 2க்குள்ளே ஏதோ கோட் வேர்டு மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி பேசிட்டு ஓகே பண்ணிட்டாங்க. 2 பேருமே கொஞ்சம் ரன் பண்ணபடி ஓடுறாங்களா, இந்த மாதிரி ஓடுனா சுகா கரெக்டாக அந்த பாடி கார்ட்ஸ்க்கு முன்னாடி என்ட்ராகி கன்ஷூட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாரும் கரெக்டாக அந்த ஹெட்டை விட்டு லைட்டாக மூவ் ஆகி சுகாவை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ண வேண்டாம். சுகா அப்படியே கன் ஷூட் பண்ண பொசிஷன்லேயே அவர் மேலே புல்லட்ஸ் எதுவும் படாதபடி பக்கத்தில் இருக்க டூனில் அப்படியே மறையவும் கரெக்டாக அந்த ஹெட்லேயே நம்ம ஜேகே கன்னை வச்சுடுவார். நான் மாஃபியா ஹெட் நம்பர் 1 மாஃபியா எப்படி ஹேண்ட்ஸில் மாட்டிக்கிட்டியே, டாய் கொஞ்சம் மூவ் ஆனானா புல்லட்டு ஹெட்டில் சுரிக்கிறோம், நான் சொல்லட்டண்டி அமைதியாக இருந்தால் டெட் ஆக மாட்டேன், இல்லை போட்டு தெளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கன்னை கரெக்டாக ஹெட்டில் பாயிண்ட் பண்ணபடியே ஹெட்டுக்கிட்ட பேசுகிறது கேட்டு மற்ற பர்சன்ஸ்லாம் ஷாக் ஆனான். அந்த பர்சன்ஸை நோட் பண்ணபடி நம்ம சுகாவை நோட் பண்ணுறாரு. நீ தாராளமாக வரலாம் சுகா, இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, மண்டேவன் ஹேண்ட்ஸ்க்கு ஹேண்ட் கப்பை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த மாஃபியா ஹெட்டோட ஹேண்ட்ஸ்லேயும் ஹேண்ட் கப்பு போடுறாரு. இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே அந்த பிளேஸில் இருந்து அந்த பாடி கார்ட்ஸில் ஒரு 25% இருப்பாங்க, இவரோட சேர்த்து 26%. இவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த பிளேஸ்லேருந்து வந்துட்டு இருந்தான். கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் நம்ம ஜேகே வந்துட்டுருப்பாரு. அதுக்குள்ளே ஆரம்பிட்டு நம்ம ஜேகேக்கு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணி பேசுனா அந்த மாஃபியா கேட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். ஏன்னா இந்த பர்சன்ட்டை லாக்கப்பில் வைக்கக்கூடாது, நாங்கள் அந்த லாக்கப்பில் வைக்கிறதுக்கு
ஒரு நோட்டீஸ் மாரி வந்துருக்கும். அந்த பர்சன நீங்க ரிலீஸ் பண்ணணுங்கிற மாரி ஆரம்பத்திலேயே வந்துருக்கும். நெறைய பர்சன்ஸ் வந்து நம்ம ஆரம்ப கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மொமெண்ட்டுக்கு இந்த பிளேஸ்க்கு கரெக்ட்டா ஜங்கு கூட்டிட்டு வந்தா, அடுத்த செகண்டே அவன அவ்வளோ ரிலீஸ் பண்ணணுமேங்கிற மாரி ஜங்குக்கு கால் பண்ணி இந்த மாரி சொன்னா, அந்த மாஃபியா கேட்டு நக்கலா சிரிச்சபடி என்னடா நெனச்ச? ஹேண்ட் கப்பு போட்டதோட என்ன லாக்கப்ல கொண்டு வச்சுலாம் நெனச்சியா? என்ன நீ லாக்கப்ல கூட கொண்டு போய் உன்னோட போலீஸ் ஸ்டேஷனோட மெயின் டோர்கிட்ட கூட உன்னால் கொண்டு போக முடியாதுடா அப்படிங்கிற மாரி அவன் நக்கலா சிரிச்சபடி இந்த மாரி பேசினான். நம்ம ஜொங்குக்குடா அப்படியே அந்த வந்துருப்பாங்களா ஒரு மாதிரி வேன் மாதிரி இருக்குது. அதை அப்படியே நிப்பாட்டிட்டு கீழே இறங்குறாரு. அயங் சொன்னது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாஃபியா பர்சன் நக்கல் பண்ணி சிரிச்சிட்டின்னு திங்க் பண்ணி பார்த்துட்டு, ஓ நீ அண்டா மாதிரி என்ன கலாய்க்கிறியா? உன்னை எவன்டா உயிரோட அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதா சொன்னானுங்கிற மாரியும் கரெக்டாக அந்த வேனுக்கு பெட்ரோல் டேங்க் மாதிரி இருக்கும்ல, அடா பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணவும் இந்த மூமெண்ட்டை பார்த்து அவ்வளோ பர்சன்ஸ் ஷாக் ஆனால் அந்த இது மொத்தமாக பிளாஸ்ட் ஆகிற மூமெண்ட்டுக்கு அதே பிளேஸில் அவ்வளோ வெறுமடேட் ஆகிட்டாங்க. உன்னை உயிரோடு கூட்டிகிட்டு போனான் தானே அவங்க வந்து என்கிட்ட கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணி தான் ஷூட் பண்ணியிருப்பாரு. அது பிளாஸ்ட் ஆகிற மூமெண்ட்டுக்கு சுகாவும் சரி ஜங்குக்கும் சரி அவங்களுக்கு அடிப்படாதுன்னு நினச்சாங்க. பட் கொஞ்சம் தூரமாக அந்த பிளாஸ்ட் ஆகிற மூமெண்ட்டில் கொஞ்சம் தூரமாக வந்து விழுற மூமெண்ட்டுக்கு சுகாவோட ஹெட்லேயும் சரி ஜங்குக்கோட ஹெட்லேயும் சரி அடிபட்டுட்டு ஏற்கனவே இந்த பிளேஸில் அவங்க ஃபைட் பண்ண சொல்லியும் அவங்களோட பாடியில் லைட்டாக அடிபட்டுன்னு இருக்கும். அந்த பொசிஷன்லேயே ஒரு ஃபோர்ஸில் தூக்கி வீசின மூமெண்ட்டுக்கு 2 பேருமே கொஞ்சம் ஃப்ளை பண்ணபடி வந்த மூமெண்ட்டில் ஒருத்தர் ட்ரீயில் முட்டியிருப்பாங்க, ஒருத்தர் ஸ்டோனில் முட்டியிருப்பாங்க. அதே பிளேஸில் அப்படியே மயங்கியிருப்பாங்களா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுனா அப்படியே ஒரு பர்சன்ட் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி தனக்கு முன்னாடி நிற்கிற ஆராம நோட் பண்ணுறாங்க. ஹயா, நான் எங்கே இருக்கிறேன்? நான் எப்படி நம்ம பிளேஸ்க்கு வந்தேன்? நான் அதே பிளேஸ்க்கு தானே உங்களை தேடி வந்தேன். நான் வந்து பார்க்க சொல்ல நீயும் சுகவும் கொஞ்சம் ஹெட்டில் பாடியிலலாம் ப்ளீடிங் வந்த மாதிரி பிளட்டில் இருந்தீங்க. அதான் உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகலான்ங்கிற மாதிரி நான் உங்களை நம்ம பிளேஸ்க்கு விட்டு வந்தேன். சுகா எங்கே? சுகா நார்மலாக தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஆரம் பேசிக்கிட்டு இருந்தா ஆரம் ஜின்னு நம்ம ஆரமோட பேரண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லாருமே இந்த பிளேஸில் இருக்க மூமெண்ட்டுக்கு இந்த பிளேஸில் இல்லாத மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஹயா எல்லாருமே என்கிட்ட இருக்கிறீங்க, எங்கே என்னோடய பேபி? என்ன என் மேலே கோமா இருக்கானா என்ன? இல்லை எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கானா? எங்கே அவன்? எப்படியும் அவன் என்னை தேடி இங்கே வந்திருப்பானே அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டான். வருவான். வாய் இருந்துச்சுன்னு அதிகமாக பேசினலடா, மவுட்டு டங்கு நல்லா நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்ன மாதிரிலாம் பேசினேன். நீ ஒரு வேர்டு தான் அவனை பார்த்து சொன்னேன். அந்த வேர்டை அவன் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இதை பாரு, உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு அந்த பேப்பரை காட்டுறதை பட்டுட்டு ஜொங்கோ கம்பியே எழுந்துக்க முடியாமலே அந்த பெட்டில் எழுந்து உட்காந்துரு. அந்த பேப்பரை நோட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறீங்க? நீ தானே என் கூட இருக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாமல் அமைதியாக ஹவுஸில் இரு, இல்லைன்னா அவன் ஹவுஸை பார்த்து போனல. அதான் நீ சொன்ன அன்னைக்கு அவன் ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டான். அதுக்கு நெக்ஸ்ட் டேயே இந்த நோட்டீஸ் எங்கள் ஹவுஸுக்கு வந்துட்டு நீ தான் கொஞ்சம் லேட்டாக அங்கே இந்த பிளேஸ்க்கு வந்துருக்க. அவன் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகணும்னு திங்க் பண்ணிட்டான். நீ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் அப் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கணுமா? இப்படி பேசுகிறத கேட்டு ஜொங்குக்கு டென்ஷன் ஆகி பெட்டு விட்டு எழுந்து வைக்கிட்டுலையே அந்த ரூமை விட்டு வெளியே வர அந்த மாதிரி வந்தால் நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் வந்து ஜொங்குக்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க. உனக்கு லைட்டாக லெக்லேயும் அடிபட்டிருக்குடா, ஹெட்லேயும் அடிபட்டிருக்குடா, ஸ்டெயின் பண்ணாட, டேட்டா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி வேற நம்மகிட்டே அனுப்பி விட்ருக்கிட்ட பாட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம ஜொங்குக்கு நேராட்டையோட ஹவுஸுக்கே வந்துட்டாரு. ஹவுஸில் வந்து பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு எங்கனுங்கிற மாதிரி கேட்டான். அவன் ஒர்க்குக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு டிவோர்ஸ் பேப்பர் இருக்கும்ல அதை பீஸாக கிழிச்சி பேரண்ட்ஸோட ஹேண்ட்ஸ்லேயே கொடுத்துட்டாரு. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? அந்த வெறும் டம்மாட்டுண்டு பேப்பர் என்னையும் அவனையும் பிரிச்சிருமா? இந்த பேப்பரை நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்கிற மாதிரி இப்படி தீட்டிட்டு கிழிச்சி அவங்க ஹேண்ட்ஸில் கொடுத்த வேகத்துலேயும் ஹவுஸுக்கு தான் போகலானுங்கிற மாதிரி வருவார். பட் இருந்தாலுமே ஜொங்குக்கோட ஹார்ட் நார்மலாக இல்லாமல் நேராக டேயோட ஹாஸ்பிட்டலுக்கே போமா இந்த மாதிரி பண்ணால் வந்து ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டே தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம ஜொங்குக்கு என்ட்ராக்கி
செக் பண்ணிகிட்ருக்க பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கவும், இந்த மாதிரி ஜேகேயோட ஹேண்ட்ஸில் அடிபட்டிருக்குல அந்த மூமெண்ட்டுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்ருக்குல்ல, அந்த நர்ஸ் தான் இருப்பாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றணுன்னா அந்த நர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அவங்க ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு பார்க்காமலேயே பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்க பேஷண்ட்டை செக் பண்ண போயிடி, உங்களுக்கெல்லாம் அடிபட்டிருக்குதுல்ல, போங்க உங்களோட பெட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, நர்ஸ் ஏதாவது வருவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்கக்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கள் பேஷண்ட்ஸ் நிறைய பர்சன்ட்ஸ் இருக்காங்க, நான் செக்அப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இப்போ கூட வந்து ஜங்குக்கை பார்க்காமலே பேசுகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு டென்ஷன் ஆகி டேயோட ஃபேஸை ஒரு ஹேண்ட்ஸெல்லாம் கப் பண்ண போயிடி அவரோட ஃபேஸை பார்க்க வைப்பார். அந்த மாதிரி பார்க்க வச்சேன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டில் ஷாக் ஆயிடுவார். திடீர்னு எவன்டா என் ஜேக்ஸை பிடிச்சி இப்படி இழுக்கிறது இருக்கிற மாரி ஷாக் ஆனால் ஜங்கு கூட ஃபோர்கட்லலாம் அடிபட்டிருக்க மூமெண்ட், ஸ்கின்லலாம் அங்கங்கே லைட்டாக கட் ஆகி பிளட் வந்துருக்க மூமெண்ட் இருக்கும். இப்படி லெக்கில் கட்டு போட்டிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு மாதிரி லைட்டாக பெயின் ஆகி ஜங்குக்கு உனக்கு அடிபட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண பிறகு லாஸ்ட்டில் ஒட்ட வேர்டு சொன்னார்ல, ஒன்றா விட எனக்கு என் ஒர்க்கு தாண்டா இம்பார்ட்டன், அதை தாண்டா நான் அதிகமாக லவ் பண்ணுறேனுங்கிற மாதிரி சொல்லி ஃபைட் பண்ணிட்டு போயிருப்பார்ல, அப்படி திங்க் ஆகி ஜங்கு கூட ஆன்சர் தட்டி விட்டு மேனஸ் இல்லை உனக்கு, உன் பாட்டுக்கு என்றாகி என்னடா என்ன என்னோடய ஃபேஸை கப் பண்ணுற, என்னோடய ஃபேஸை கப் பண்ண உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது, ஹஸ்பண்டுங்கிற ஒரு ரைட்ஸ் காணாட்டா டே, ஹஸ்பண்டா, என் ஹஸ்பண்ட் டெட் ஆகி ஒரு 1 வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போனால் ஜேகேயால் நடக்க முடியல, இருந்தாலும் டேயை ஃபாலோ பண்ணபடி வர ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம வேகமாக ஆகி அவரோட கேபினுக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் அந்த பிளேஸுக்கு ஆரம்பின்றாகி ப்ராப்ளம் பண்ணாதடா அவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நேராக ஹவுஸுக்கு கூப்பிட்டு போவாங்க. அவன் என்ன மாட்டி என்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நீ தானே காரணம், அவன் உங்ககிட்ட ஃபைட் பண்ணால் நீ என்ன மாதிரி பேசியிருக்கணும், அவனை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கணும், ஆனால் அவனை நீ டென்ஷன் ஆக்கிற மாதிரி பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கிக்கிட்டே நிலாமல் சொல்லி சமாளித்து ஹவுஸுக்கு கூப்பிட்டு போனோம். ஒரு 2 வீக்ஸ் போகுது. 2 வீக்ஸுமே நம்ம ஜங்குக்கு வந்து ஹவுஸில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இன்றைக்கே ஹாஸ்பிட்டலில் போய் லெக்கில் போட்டுட்டா கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நார்மல் ஆகிடுச்சுங்கிற மாதிரி டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு நேராக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு டேயை பார்க்கறதுக்கு டேயோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. இந்த மாதிரி வேண்டாம், வந்து இப்போ பேஷண்ட்டை தான் செக் பண்ணப்படியே இருப்பாரா, இந்த மாதிரி செக் பண்ணப்படி எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக நம்ம டேயோட கேபின் அவருக்கு உண்டுல அந்த ரூமுக்கு போவாரா. அந்த மாதிரி பண்ணோம். டேயை ஃபாலோ பண்ணபடியே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகி டோரை க்ளோஸ் பண்ண போனோம். அந்த டோரை புஷ் பண்ணபடி ஜேகே அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகி டோரை லாக் பண்ணுற மூமெண்ட்டை நான் மட்டும் நோட் பண்ணிவிட்டு உனக்கு என்னடா பிரச்சனை, என் ரூமில் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ண பார்த்தேன். டேட்டை வந்து சாரிக்கு மேலே சாரி சொல்கிறாரு. வடா குறைக்க ஏதோ ஒரு ஃப்ளவரை வர வாங்கிட்டு வந்துருக்காரு. அந்த ஃப்ளவரை நீட்டுறாரு. நம்ம டேக்கு முன்னாடி நீல் டவுன் போட்டபடி நீட்டி சாரிக்கு மேலே சாரி சொல்கிறாரு. நான் அந்த மாதிரி கோவத்தில் பேசியிருக்க கூடாதுட்டு, ப்ளீஸ் என் மேலே கோவப்படாத, ப்ளீஸ் நான் இந்த மாதிரி பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேட்டை இந்த மாதிரி பேசுனா முதல்ல ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து எழுந்து போ. அம்மா நான் கொடுத்த டிவோர்ஸ் பேப்பரை ஏன்டா கிழிச்சு போட்டால் 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆக்கட்டுன்னு திங்கிங்க என்ன, ஏண்டா நீ எத்தனை டைம் கிழிச்சாலும் சரி அத்தனை டைம் நான் நியூவாக பேப்பர்ஸ் ரெடி பண்ணுவேன், இதெல்லாம் சைன் பண்ணிட்டு போ, நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேப்பரை நீட்டு வர அந்த மாதிரி நான் டேக்கிட்ட எவ்வளவோ நம்ம ஜேகே கிஞ்சி பார்க்குறாரு. ஒரு கோவத்தில் நான் அந்த மாதிரி பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், இனி எப்போதுமே அந்த மாதிரி நான் பேச மாட்டேன், ப்ளீஸ் டே நான் ஏதோ கோவத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டேன், இனி அந்த மாதிரி ஒர்க்குக்கு கூட நான் இனி போக மாட்டேன், ப்ளீஸ் நான் நம்பணுங்கிற மாதிரி இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருந்தா சைனை போட்டுட்டு போடா, நீ ஒன்றும் எனக்கு எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ணான்ட்டா நான் அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ என்ன ஒர்க் பண்ணால் எனக்கு என்ன, உனக்கு பிடிச்சிட்டு உன் பாட்டுக்கு பண்ணிட்டு போ, எனக்கு பிடிச்சிட்டு நான் பண்ணுவேனுங்கிற மாரி இப்படி பேசுகிறது கேட்டு நம்ம ஜேகே டென்ஷன் ஆகி அப்போ நான் இவ்வளோ தூரத்துக்கு சாரி கேட்டு உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், என் கூட நீ ஹவுஸுக்கு வரமாட்டேன், உன் கூட நான் எங்கேயும் வரடா இல்லை, என்னை பாட்டுக்கு எனக்கு தெரியும் மண்டல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது கேட்டு டென்ஷன் ஆகி நீ என்னடா வாரன்னுக்கிறது, நான் என்னடா உன்னை பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறதுங்கிற மாரி தூக்கி ஷோல்டரில் போட்டார். ஏய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஷாக்கானா கெஞ்சிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி தான் நீ ஓவராக பண்ணிகிட்ருப்ப, வா
இடம் இருந்தோன்னா நம்ம ஹவுஸில் போய் பேசிக்கலாம்னுக்கிற மாரி டெய்யே சொல்கிறல போட்ட பொசிஷன்லேயே நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு தூக்கிட்டு பண்ணோம். ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா பர்சன்ஸும் நம்ம மட்டும் நோட் பண்ணால் டேய்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. டே கீழே இறக்கி விட்றா, என்னடா பண்ணுற என்ன விட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கை எவ்வளவோ அடிக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. ஜொங்குக்கு நேராக டே கொண்டு வந்து காரில் புஷ் பண்ணி ஸ்லீப் பண்ணப்படி படுக்க போட்டு அடுத்த செகண்டு காரை ட்ரை பண்ண வேகத்துலேயே நேராக நம்ம ஜொங்கு கூட ஊசுக்கொண்டாரு. டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி டே வரமாட்டேன் என்னை விடு, ஏன்டா என் உயிரை எடுத்துகிட்டு இருக்குங்கிற மாரி ஸ்ட்ரகிள் பண்ண டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே ஹவுஸ்குள்ளே இழுத்துட்டு வந்து வேகத்துலேயே ரூமுக்கு கூட்டு போயிட்டாரு. இந்த மூமெண்ட்டை பேரண்ட்ஸ் நோட் பண்ணி ரொம்ப ஷாக் ஆகி ஜொங்கு கூட ஃபாலோ பண்ணபடி வந்தா டேயை ரூமுக்குள்ளே பிடிச்சி புஷ் பண்ணி டல்லுன்னு வேகத்துலேயே பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு நானும் என் பேபி நிறைய பேசிக்க போகிறோம் மாம் டேட், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணால் நம்ம டேட்டான் ரூம்குள்ளே புஷ் ஆகி மூவ் ஆன் ஆகியிருந்த டேட்டான் என்ன மாட்டிடா உளறிக்கிட்டு இருக்க, டோரை ஏன்டா க்ளோஸ் பண்ணுற, ஜொங்கு என்னை டென்ஷன் ஆக்காடா, அப்புறம் பாட்டுக்கோ நீ ஏன்டா என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணனுங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாரி டென்ஷனில் டோரை ஓப்பன் பண்ணதுக்கு வேகமாக ஒரு வாரம் அந்த மாதிரி வேகமாக வேண்டாம் டேயை கிரிப்பாக ஹக் பண்ணபடி டேயோட ஃபேஸ் முழுக்க ஒரே பிக்கிஸாக பண்ணுறாரு நம்ம ஜுங்குக்கு. மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பிக்கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க, என்னை விடுறா, ஏன்டா அந்த மாதிரி பிடிச்சிருக்கு, என்னை விடுங்கிற மாதிரி நம்ம ஜேகேவோட அந்த ஹக்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணால் 2 பேரும் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே கிஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக 2 பேருமே பெட்டில் வந்து விழுறாங்க. பெட்டுக்கு மேலேனா டேக்கு மேலே நம்ம ஜேகேங்கிற மாதிரி இந்த பொசிஷனில் பெட்டில் 2 பேரும் வந்து விழுந்தா நம்ம ஜேகே அப்படியே டேக்கு மேலே ஓவரான பொசிஷன்லேயே டேயோட ஃபேஸ் முழுக்க பிக்கிஸ் பண்ண பொசிஷனில் நெக்கில் பிக்கிஸ் பண்ணபடியே சாரி டேமா நான் அந்த மாதிரி பேசுனது தப்பு தான், அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குன்ட்டு எப்படி நீ சொல்லலாம், நீ டிவோர்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டா நான் உடனே அதில் சைன் பண்ணி உன்னை மூவ் ஆனாக்க விட்டுருவேனா, இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் இனி அந்த மாதிரிலாம் அவனை திட்ட மாட்டேன், அந்த மாதிரி வேடு கூட இனி என்னை மவுட்டில் வராது, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணாலும் சரி, ஹவுஸை விட்டு வெளியே போ, பேரண்ட்ஸோட ஹவுஸுக்கு போகணுன்னா சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் என் மேலே கோவப்படாத, உனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் என்னை எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ, என் கண்ணு கூட என்கிட்ட தான் இருக்குது, உனக்கு கோவம் தீர்ற வரைக்கும் எங்கே வேணாலும் ஷூட் பண்ணிக்கோ, எங்கே ஷூட் பண்ணணும்னு உனக்கு திங்கிங் வந்தாலும் ஷூட் பண்ணிக்கோ, என்னை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் திங்க் பண்ணாதே, அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ப்ளீஸ் ஏதோ ஒரு கோவத்தில் அன்றைக்கி அந்த மாதிரி சொல்லிட்டேன், ப்ளீஸுங்கிற மாதிரி டேக்கே மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு டேக்கே மேலே ஃபுல்லாக ஓவரான பொசிஷன்லேயும் டேயோட நெக்கில் ஃபேஸ்லங்கிற மாதிரி லிப்லங்கிற மாதிரி ஃபுல்லாக பிக்கிஸ் பண்ணப்படியே சாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தா ஜேகே மூவ் ஆன் பண்ண எவ்வளவோ நம்ம டே ட்ரை பண்ணாலும் ஜேகே டேயை விட்டு ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆன் ஆகட்டின மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹவர்ஸ் நம்மகிட்டே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நம்மகிட்டயே டயர்டான பொசிஷன்லேயே அவருக்கு மேலே ஓவராக இருக்கிற ஜேகேயை நோட் பண்ணால் இப்போ கூட சாரி தான் கேட்டுட்ருக்காரு. நான் இனி நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், இந்த மாதிரி அதர் ஒர்க்குக்கெலாம் இனி நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், எனக்கு நீடாக இம்பார்ட்டன், உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் இனி இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸுங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சின பொசிஷன்லேயே டேக்கு மேலே இருந்தால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஃபுல்லாக ஈவினிங் ஆயிடுச்சு. டேடான் ஜேகேயோட ரூமில் உட்காண்ட்ருக்காரு. ஜேகே டோருக்கு பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு. ரூமை விட்டு வெளியே போகக்கூடாதுன்ட்டு. ஏன்டா டோர்கிட்டே நிற்கிறேன், நீ பிறகு கோவத்தில் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டீன்னா அண்டுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ டோரை விட்டு மூவ் ஆனா நான் என்னால் மறுபடியும் போக முடியாதா, டோர்கிட்டே தான் நீ எவ்வளோ ஹவர்ஸ் நிற்ப அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பேசுனா, ஏன்டையா நான்டா இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறோம்ல டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த மாதிரி டேக்கிட்ட கிஞ்சிக்கிட்டு இருந்தான். அந்த ரூம் டோரை நாக் பண்ணுற சவுண்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணால் என்ன ஜேகே அடான்ட டே உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாம்ல, நான் என் பேரண்ட்ஸோடு இந்த பிளேஸுக்கு வந்துருக்கேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்போவே சொன்னேன் டேலாம் உனக்கு செட் ஆக மாட்டான், அப்போவே அவனை தூக்கி போட்டுருந்துட்டு தேவையில்லாமல் ஏன்ட்டு சொல்லிகிட்டு இருந்ததில்ல, பாட்டி அவனை தூக்கி போட்டுட்டான், அவனை மூவ் ஆன் பண்ணிட்டான், நீ கவலைப்படாத அடான்டட்டியாக இருக்கிறாம்ல, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ் வேறு கூட்டிகிட்டு வந்துருக்கேன், நம்ம மேரேஜை பற்றி உன் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறதுக்குங்கிற மாதிரி பேச
ரூமுக்குள்ள இருந்துட்டு டென்ஷன் ஆகி ஜேகேயை பிடிச்சி தள்ளின வேகத்திலேயே உனக்கு என்ன திமிருடி என்ன மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஏன் ஜங்குக்கு நீ மேரேஜ் பண்ணிப்பியோனுங்கிற மாரி டியாவுக்கு ஒரு ஸ்லாப்பு இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணாத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிரு. நான் அவன்கிட்ட என்ன மாடி வேணாலும் ஃபைட் பண்ணுவேன், அவனை என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக சின்ன கேப்பு கிடச்சாலும் உள்ளே புகுண்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? முதல்ல என் ஹவுஸை விட்டு வெளியே போ. ஒழுங்கு மரியாதை உன் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போ. இன்னொரு டைம் என் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன், ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசினேன் பாட்டுக்கோ. நான் ஒரு டாக்டர், ஒட்டு இன்ஜெக்ஷன் தான் உன்னை ஃபுல்லாக என் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிற மாரி நம்மகிட்டே மிரட்டுறதை போட்டுட்டு டீயா ரொம்ப ஷாக் ஆகி நீ ரூம்குள்ள என்னடா பண்ண, எப்படா நீ ஹவுஸுக்கு வந்தனுங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணோம். இந்த மாதிரி நம்மகிட்டே ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயை பேக்கப் பண்ண போடியோ ஐயோ என் பிபிக்கு எவ்வளோ பொசசிவ் அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கில் கிஸ் பண்ணால் தள்ளி போடா நீ அப்படிங்கிற மாதிரி ஜேகே போட்டுட்டாள்னா ஆனால் இந்த அளவுக்கு பொசசிவ் ஆகிறல்ல பிபி ஓன் ஜங்குக்கு தானே, உன் ஜங்குக்கு தெரியாமல் பண்ணிவிட்டேன், இப்போது சாரி அக்செப்ட் பண்ணிக்கோனுங்கிற மாரி டேட்டை கெஞ்சிக்கிட்டு இருந்தா உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரில தள்ளிப்போ அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணப்படி பெட்ரூம்குள்ள என்றானா என் பிபிக்கு என் மேலே கோவம் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் தியா, எப்படிடா அவனை சமாதானப்படுத்துன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். நல்ல வேலை கடவுள் போல் வந்து என்னை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு நேரான ரூமுக்கு என்ட்ராகி டோரை க்ளோஸ் பண்ணப்படி பெட்டில் உட்காந்துருக்கிட்டே கிட்ட ஒரு மாதிரி வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணப்படியே வேண்டாம். என்ன ஒரு மாதிரி கெஞ்சுனா இப்போ என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறானுங்கிற மாதிரிட்டே நோட் பண்ணோம். நம்ம ஜேகே டேக்கிட்ட க்ளோஸாக வந்த வேகத்திலேயே டேயை பெட்டர் லாக் பண்ண பொசிஷன்லேயே டேக்கு மேலே அப்படி நம்ம ஜங்குக்கு ஓவரானபடி என் மேலே அவ்வளோ பொசிட்டிவாக அங்கே உனக்கு என் கூட என்ன மாதிரி வேணாலும் ஃபைட் பண்ணுவேன், ஆனால் என்னை விட்டு கொடுக்க மாட்டியா? இந்த பொசிசிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை கொஞ்சம் பொசிசிவோடு சேர்த்து ரொமான்ஸ் பண்ணலாமே. அதான் இந்த ஜேகே மேலே இருக்கிற அந்த கோவம் குறைஞ்சிருச்சுல்ல. எப்போ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, உன்னை வேணால் நான் ஜீல் பட்டுறேன் அப்படிங்கிற மாரி நம்ம டேயோட லிப்பில் கிஸ் பண்ணப்படி டே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இப்போ டேஸஸ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. டேயுமே கோவட்டெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ஜங்கு கூட ஹவுஸ் லீடாக இருக்கிறாரு. டேஸஸ் அப்படியே மூவ் ஆனானா இப்போ ஆரம்ப ஒரு ஃபைல் பேப்பர்ஸோட ஜங்குக்கு முன்னாடி கொண்டு வந்து நீட்டுறாரு. என்னங்கிற மாதிரி ஜங்கு கேட்டான். இது முக்கியமான ஒரு பேப்பர்டா, நீ இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவல்ல, இந்த ஒர்க் உனக்காகடா பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்லாம் பண்ணுவார்ல, அந்த ஒர்க் மாதிரி இதுவும் ஒரு ஒர்க்கு தான். இது வந்து இன்னொரு சிட்டியில் உள்ள ஒரு கேங்ஸ்டர் டீம் தான். அந்த பர்சன்ட்டை வந்து இப்போ நீ பிடிக்கணுங்கிற மாரி சிலவும் அந்த ஃபைல் பேப்பர்ஸ் அப்படியே ஆரம்போட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு நான் டேக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், தேவையில்லாமல் எந்த ஒரு ஒர்க்லையும் இன்வால்வ் ஆக மாட்டேன்ட்டு என்னோடய ஒர்க்கை மட்டும்தான் பார்ப்பேனுங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ஹயாங். அது மட்டும் இல்லை எனக்கே லைட்டாக பயம் வந்துருச்சு. போன டைம் அந்த பிளேஸில் அத்தனை பர்சன்ஸ் எங்களை அட்டாக் பண்ண வர சொல்ல பிளான் ஃபஸ்ட்டே போட்டதுனாலையும் கொஞ்சம் அந்த பிளேஸில் எங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ஆகிற மாதிரி ஃபைட் எண்ட் ஆயிடுச்சு. நான் அதில் ஏதாவது எனக்கு டெட்டாக இருந்தேன்னா என் டேயை யார் பத்திரமா பார்த்துப்பா? நான் டேயை பத்திரமா பார்த்துக்கணும். என்னால் இந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆக முடியாது. வேணா சுகா கிட்ட கொடுங்க. நீ போகிறதுனால தான் நான் எல்லா ஒர்க்குக்கும் வரேன், எங்களால் இந்த ஒர்க்கை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும் ஆரம் லேட்டாக ஸ்மைல் பண்ணபடி சரி ஓகே நான் மற்ற ஆஃபீஸர்ஸ்கிட்ட கொடுக்குறேன், நீ உன் ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் அங்கேருந்து கிளம்புனா நம்ம ஜங்குக்கு டேட்டருந்து கால் வருது. இன்னும் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? அச்சோ பேபி, சாரி பேபி, ஒர்க் பண்ணிட்டுனா டைம் ஆனாட்டு தெரியல, டூ மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணபடி டே சுகா அந்த ஃபைல் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோ, நெக்ஸ்ட் டே கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ரன் பண்ண வேகத்திலே அப்படியே நம்ம ஜங்குக்கு வெளியே வந்து பைக் கட்டப்படி டேயோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். நம்ம டே வந்து கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் தான் ஜங்குக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா ஜங்குக்கு கரெக்டாக டே கிட்ட வந்தோம். டே பக்கத்தில் சார்லி நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கு டென்ஷன் ஆனால் நம்ம ஜங்குக்கு அந்த மூமெண்ட்டை டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பேக் சைடில் வந்து உட்காண்டபடி ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி சரி போ கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி டே பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சார்லியை பார்க்க சொல்ல கோவமாக இருந்தாலும்
டேட் இந்த மாதிரி வந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சரி பேபி 2 பேரும் ஜாலியாக நம்ம டேட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட் கூட அங்கேருந்து டேட் போகிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போக வந்துருப்பாரு. 2 பேருமே ஜாலியாக பைக் ட்ரைவ் பண்ணபடியே அவங்க டேட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேருமே ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டும் டேக்காக ஜங்குக்கு எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த மூமெண்ட்டோடையும் ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கேட்டவங்க என்ன மாதிரி இருக்குனுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.